தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்ப வணக்க மாதம் 25ஆம் நாள். புனித சூசையப்ப மகிமைப்படுத்தப்பட்டதை தியானிப்போம். தியானம். புனித சூசையப்ப நன்மரணம் அடைந்து அவருடைய ஆன்மா இறைவனிடம் சென்று சேர்ந்தபோது அவரது திருவுடல் பக்தியாய் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. 3 வருடங்களாக இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்த நாள் வரையில் அவரது உடல் அழியாமல் கல்லறையில் இருந்தது. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்ததும் புனித சூசையப்பரின் ஆன்மா அவரது உடலுடன் சேர்ந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என தூயவர்களும் மறைநூல் அறிஞர்களும் குறிப்பிடுகின்றனர். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தனது அப்போஸ்தலர்கள் சீடர்களோடு இருந்தபோது கூடவே புனித சூசையப்பரும் இருந்திருக்கலாம் என எண்ண தோன்றுகிறது. இயேசு தனது மோட்ச தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்த பின் மரியன்னைக்கு குறிக்கப்பட்ட இருக்கைக்கு கீழாக சகல மோட்சவாசிகளுக்கு மேலாக உள்ள இருக்கையில் புனித சூசையப்பரை அமர செய்து, நமது நித்திய பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும், நம்மை வளர்த்த தந்தையே நீர் பெயர் பெற்ற அரசை அனுபவிக்க வாரும். நாம் பூவுலகில் இருக்கும்போது எனக்கு உணவும் உடையும் அளித்தீரே. நான் ஏழையாக இருந்தபோது உமது வீட்டில் வைத்து காப்பாற்றினீரே. எனக்காக பல துன்பங்களை அனுபவித்தீரே. இப்போது என் அரசு உமது அரசுதான். எனது எல்லா புகழும் உம்முடையதுதான். நீர் என்றென்றும் என்னிடத்தில் வாழ்வீர் என இயேசு கூறியதாக ஜியர் சோனியூஸ் என்ற மறைநூல் அறிஞர் கூறியுள்ளார். புனித சூசையப்பருக்கும் இறைவன் அளித்த மேலான வரங்களை அறிந்து கொண்ட நாமும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய திருநாட்களை சிறப்பாய் கொண்டாடி அவரது பெயரால் எழுப்பப்பட்ட ஆலயங்களை வணங்கி அவரது திருவுருவம் மற்றும் படங்களை பக்தியாய் வைத்து அவர் பெயரால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்வது மரியன்னைக்கும் இயேசுவுக்கும் ஏற்புடையதாயிருக்கும். புனித சூசையப்பர் இயேசுவுக்கு உணவும் உடையும் அன்பும் அளித்ததால் அவருக்கு மகிமை கிடைத்தது. இயேசு இது குறித்து, நீங்கள் என்னை குறித்து ஏழைகளாகிய என் சகோதரர்களில் ஒருவனுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாய் கூறுகிறேன் என்று கூறியுள்ளார். நாம் பூமியில் செய்த புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு மோட்சத்தில் நீதியரசர் நமக்கு மகிமை அளிப்பார். புதுமை. இஸ்பானியா நாட்டில் புனித சூசையப்பருக்கு அதிக பக்தியும் மரியாதையும் மக்கள் செலுத்தி வந்தனர். பல கோயில்கள் அவர் பெயரால் கட்டப்பட்டிருந்தது. காடுகளிலும் மக்கள் செல்லும் வழிகளிலும் சிறு ஜெபக்கூடங்கள் அவர் பெயரால் நிறுவப்பட்டிருந்தது. வழிபோக்கர்கள் அக்கோவில்களில் தங்கி புனித சூசையப்பரை குறித்து சிறு ஜெபங்கள் ஜெபித்து காணிக்கையும் இட்டு தங்கள் பயணம் நன்றாக இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்வது வழக்கம். தோலேது நாட்டில் 2 பக்தியுள்ள இளைஞர்கள் பள்ளி விடுமுறைக்காக தங்கள் பெற்றோரை பார்க்க சென்றனர். அடர்ந்த காடு வழியே செல்கையில் வானம் இருண்டு கடும் காற்றும் இடி மின்னலுடன் பெரும் மழை பெய்தது. அப்போது அவர்கள் அருகிலே 3 முறை இடி விழுந்தது. அவர்கள் தங்களை காத்து கொள்ள பாதையோரமாக அமைந்த
புனித சூசையப்பரின் சிறு ஜெப கூடத்திற்குள் நுழைய விரும்பி வழியெல்லாம் புனித சூசையப்பரே எங்களை ரட்சியும் என திரும்ப திரும்ப சொல்லி பாதுகாப்பாக ஜெப கூடத்தினுள் சென்று சேர்ந்தனர். உடனே அவரது பீடத்தின் முன் முழந்தாள் படியிட்டு நன்றி செலுத்தினர். எங்களை காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்களை காப்பாற்றினவரே, நாங்கள் சாகும் மழவும் இதே நாளில் உமது ஆலயம் வருவோம் என வேண்டிக் கொண்டனர். அவர்கள் இவ்வாறு செய்து வந்ததால் அவர்களுக்கு நன்மரணம் கிடைத்தது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது உடலுக்கோ ஆன்மாவுக்கோ நேரிடும் ஆபத்துகளில் புனித சூசையப்பரின் உதவியை நம்பிக்கையோடு தேடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். இயேசுவின் அருளால் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்து மோட்சத்துக்கு எழுந்தருளிய மகிமைக்குரிய தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாமல் நமக்கு வரப்போகும் மோட்ச இன்பத்தை நினைத்து நடக்க செய்தருளும். நித்திய இன்பத்தை அனுபவித்து வரும் நீர், உமது பிள்ளைகள் துன்பம் அனுபவிப்பதை மறக்க மாட்டீரே. உலகம், பசாசு, உடல் இம்மூன்றும் எங்களுக்கு சோதனை தரும்போது உம்மிடம் அடைக்கலமாக வர செய்தருளும். ஆமேன். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். மிகவும் மகிமையுடன் போற்றப்படும் புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். சகல மோட்சவாசிகளுக்கும் மேற்பட்ட புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். எங்களுக்கு தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை அனைவரும் வணங்குவார்களாக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும்
உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருவீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரே அந்நிகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.